நம்ம விசிக அண்ணனுக்கு ஒரு கேள்வி, வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் திருமாவளவன் போல? யாரு தடுத்து நிப்பாட்டினா? படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. நேரடியா களத்திற்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்று அந்த வீட்டுல உட்கார்ந்து உணவருந்தி வந்தது உலகத்துக்கே தெரியுமே. உங்க கண்ணை எங்க போச்சப்ப? உங்க கண்ணை கொண்டு போய் எங்க வச்சிருந்தீங்க? வேங்கை வயல அதிகார வர்க்கம் அப்படியே அமைக்கணும்னு நினைச்ச போது அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் சூடு குறையாம அதுக்கு நீதி வேண்டும்னு களத்தில் நிக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சட்டமன்றத்துல சிந்தனை செல்வன் பேசலையா? சட்டமன்றத்துல எஸ் பாலாஜி பேசலையா? சட்டமன்றத்துல ஆலூர் ஷானவாஸ் பேசலையா? சட்டமன்றத்துல சிந்தனை செல்வன் பேசல, எல்லாரும் பேசி ஆதவ் பேசுனது ஏதோ அவர் கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த மேடையில கைதட்டல் வாங்கினதற்காக பேசினாரோ என்னமோன்னு எனக்கு தெரியல. திருமாவளவனை குற்றம் சொன்ன அவ்வளவு பேர் எந்திரிச்சு கைதட்டுறானே, அப்ப அங்க உட்கார்ந்து இருந்தவன் அத்தனை பேரும் திருமாவளவன் காழ்ப்புணர்ச்சியில உட்கார்ந்துட்டு இருந்தானா? அவதூறுல உட்கார்ந்துட்டு இருந்தானா? அந்த காழ்ப்புணர்ச்சி நீங்க ஊற்றி வளர்த்துறீங்களா? அவதூறு ஊற்றி வளர்த்துறீங்களா? யாரெல்லாம் தனக்கு பேர் வரணும்னு நினைக்கிறானோ எந்திரிச்சோன்னு காயத்ரி மந்திரம் சொல்ற மாதிரி திருமானா உடனே அவனுக்கு பேர் வந்து சாதாரணமா இருப்பான். ஏர்போர்ட்ல மூட தூக்கிட்டு இருந்திருப்பான். அவனும் திருமாவளவன் விமர்சிச்சா அவனுக்கு ஒரு வெளிச்சம். நீங்க செய்யறதா மன்னராட்சி. நீங்க ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வருவதற்கு முன்பாகவே பனையூர்ல உட்கார்ந்துட்டு புஸ்லி நாட்டில் மழை பெய்ததா, மும்மாரி பொழிந்ததா, பொதுக்குழு எப்ப, செயற்குழு எப்ப, என்ன பேசணும்னு கேட்கறதா மன்னராட்சி. களத்தில் இறங்குறதுக்கு பேர் மன்னராட்சி அல்ல. 1000 கோடி வருடத்திற்கு சம்பாதித்தால் குறைந்தபட்சம் 400 கோடி அவர் சென்ட்ரல்ல வரி கட்டியிருக்காரா? அங்கேயே வரி ஏய்ப்பு பண்ணதா தான் இருக்கு. வரி ஏய்ப்பை தெரிந்து கொண்டு பாஜக இல்லைன்னா வழக்கு போட்டுருவேன்னு சொல்லி உங்களை ஆட்டிருக்கணும். இந்த 2 தான். ஜி தமிழ்நாட்டை கொஞ்சம் பாத்துக்குங்க ஜி, இது பலருக்கு தண்ணி காட்டினது ஜி, அதைத்தான் ஜி நாங்களும் சொல்றோம் ஜி. விஜய் ஜி, தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டினது ஜி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். நமது சிறப்பு விருந்தினர் சிபி சந்தர் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். விஜயுடைய பொதுக்குழு கூடியது, கடுமையான அடக்குமுறைகளை கடந்து அவங்க சிட்டிக்குள்ள முறையா ஒரு பொதுக்குழு கூட்டி நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு விஜயே ரொம்ப ஆவேசமா பேசினார். எனக்கு விஜய் பேசுனதுல பெரிய அளவுல கேள்விகள் எதுவும் இல்லை, ஆனா ஆதவ் அர்ஜுனா பேசுனதுல இருக்குது. அவர் சொல்றாரு, நீங்க இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால மதிமுகவை அழித்தது போல விசிகாவை அழித்து விடும் திமுக அப்படின்னு ஒண்ணு சொல்றார். அப்படி அழிந்து வரும் நிலையில் விசிக இருக்கிறதா? மதிமுகவையும் விடுதலை சிறுத்தைகள் இணைச்சு பேசுறதே தப்பு. நான் மதிமுகவை குறைச்சு மதிப்பிடல. ஆனா மதிமுகங்கிறது திமுகவிலிருந்து பிரிந்து சென்று இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி. அதனுடைய தலைவராக வைகோ அவர்கள் ஒரு நீண்ட பாரம்பரியம், அரசியல் பாரம்பரியம் உள்ளவர். ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி உருவாச்சு, அது உருவாகுவதற்கான காரணம் என்ன, அதனுடைய தலைவர் யார், அந்த தலைவர் அனுபவிச்சு இந்த சமூகத்தில் அனுபவித்த வழி என்ன, விடுதலை சிறுத்தைகள்ல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் சாதிய கொடுமைகளாலும் மத கொடுமைகளாலும் பர்சனலா பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்கதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு அமைப்பா திரளணுங்கிறதுக்காக திரண்டது. நான் கேட்கறது, இந்த மாதிரி குற்றம் சாட்டுறவங்க எல்லாருமே கோயிலுக்கு நம்ம போகும்போது நீங்க வெளியே நில்லுங்கிற கொடுமை அனுபவிச்சிருப்பாங்களா? ஒரு ஊர் தெருவுக்குள்ள நடக்கும் போது செருப்பு தூக்கி தலையில வச்சுட்டு போங்கிற கொடுமை அனுபவிச்சிருப்பாங்களா? அல்லது ஒரு குளத்துல இறங்கும் போது நீங்க குளிக்க வரக்கூடாதுங்கிற கொடுமை அனுபவிச்சிருப்பாங்களா? இந்த மாதிரி சாதிய கொடுமைகளை அன்றாடம் அனுபவிச்சு, அதாவது ஒரு எட்ஜில் வாழ்வதா சாவதா அப்படிங்கிற அந்த போராட்டத்தை, அந்த கடுமையான அந்த நெருக்கடியில தான் நமக்கான பாதுகாப்பு யாருன்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சுயம்புவா எழுந்து வந்த தலைவர் எழுச்சி தமிழர். இவர் தாங்க நமக்கு பாதுகாப்பு, இவர் சொல்ற திசையில நம்ம பயணிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த எழுச்சி தமிழரோடு கட்டுண்டு கிடக்கிறதா விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகளோட கம்பேர் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு கட்சி இல்லை, இந்தியாவிலேயே கிடையாதுங்க. இந்தியாவிலேயே கிடையாது. இந்த கட்சி ரத்தத்திலையும் உழைப்புலையும் கட்டின கட்சி, பதவிக்காக இருக்கிற கட்சி அல்ல. பதவி எங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். சமூக விடுதலை, சாதி ஒழிப்பு தான் சமூக விடுதலை, சாதி ஒழிப்பு தான் மக்களுக்கான விடுதலைங்கிற அந்த நேர்கோட்டுல நேர்மையா தூய்மையா உழைக்கிற ஒரே தலைவன் எழுச்சி தமிழர். அண்ணன் திருமாவளவனை தவிர வேறு எவரும் கிடையாது. இல்ல அப்படி சொல்றீங்க, ஆனா திமுக உங்களை டேமேஜ் பண்ணிட்டே இருக்குது. வேங்கவேலுக்கு நீங்க போக முடியாம போனதுக்கு என்ன காரணம்? யாரு போகல?
வேங்கை வயல் சம்பவம் நடந்த உடனே உலகமே டிசம்பர் 31 புது வருஷத்து கொண்டாட்டத்தை எதிர்பார்த்துட்டு காத்து கிடந்தப்ப நாங்க களத்துல நின்னவர் எழுச்சி தமிழருங்க. அங்க களத்துல போய் நின்னோம். தென்பகுதியில் இருக்கிற அத்தனை இளைஞர்களையும் விடுதலை சிறுத்தைகளையும் வரவேற்று புதுக்கோட்டையில ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவித்தவர், மாபெரும் போராட்டத்தை நடத்தி காட்டியவர். வேங்கை வயலை அதிகார வர்க்கம் அப்படியே அமைக்கணும்னு நினைச்ச போது அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் சூடு குறையாம அதற்கு நீதி வேண்டும்னு களத்தில் நிக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சட்டமன்றத்துல சிந்தனை செல்வன் பேசலையா? சட்டமன்றத்துல SS பாலாஜி பேசலையா? சட்டமன்றத்துல ஆலூர் ஷானவாஸ் பேசலையா? சட்டமன்றத்துல சிந்தனை செல்வன் பேசலையா? எல்லாரும் பேசியிருக்கோம். வேங்கை வயலுக்கு நீதி வேணும்னு கேட்டிருக்கோம். சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போது அது தவறு, சிபிசிஐடி தவறு, அந்த குற்றப்பத்திரிகை தவறு, அதை மீள் ஆய்வு செய்ய வேண்டும் நாங்க வலியுறுத்துறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்க. நேரடியா களத்திற்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்று அந்த வீட்டுல உட்கார்ந்து உணவருந்தி வந்தது உலகத்துக்கே தெரியுமே. உங்க கண்ணை எங்க போச்சப்ப? உங்க கண்ணை கொண்டு போய் எங்க வச்சிருந்தீங்க? அவர் உங்க கட்சியில தானே இருந்தாரு, அவரே சொல்றாரு. அப்ப எழுச்சி தமிழரிடம் அவர் கற்றுக்கொண்டது என்ன? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 6 மாசம் எழுச்சி தமிழரோடு பயணித்திருக்கிறார். 6 மாசம் அவருடைய எல்லா நிகழ்வுகளையும் பங்கெடுத்துக்கிறார். காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சா இரவு 12 மணி வரைக்கும் ஒரு நிமிடம் ஓய்வு இல்லாம அத்தனை மக்களையும் சந்திப்பது, அப்படி ஒரு தலைவனை உலகத்துல பார்க்க முடியுமாங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆதவ் பேசுனது ஏதோ அவர் கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த மேடையில கைதட்டல் வாங்கினதற்காக பேசினாரோ என்னமோன்னு எனக்கு தெரியல. பழைய வீரியத்தோட இன்னைக்கு எதுவா இருந்தாலும் சரி திருமான்னா களத்துல நிப்பாரு, போராடுவாரு அப்படின்ற இது இப்ப இல்லையே. அதே வீரியத்தோடு எந்த இடத்திலையும் சமரசம் இல்லாமல் எப்படி 1983 விடுதலை, அதாவது எழுச்சி தமிழுடைய போராட்டம் ஈழக்களத்தில் ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஆரம்பிச்ச வீரியம் இன்னைக்கு வரைக்கும் எதுலையும் சமரசம் ஆகல. காவேரி பிரச்சனைக்காக கிடைச்ச பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவருங்க. எதுல சமரசம் ஆனாரு? திமுக அழுத்தம் கொடுத்துச்சுன்னா அந்த அழுத்தத்துக்கு பணியிற கேரக்டரா திருமாவளவன் எந்த அழுத்தத்துக்கும் பணிய மாட்டார். தனக்கு சரி என்று பட்டால், நீதி வேண்டும் என்று அவருக்கு மனதில் பற்றுச்சுன்னா உடனே களத்தில் இறங்குவார். எந்த அழுத்தத்துக்கும் பணியும் குணம் எழுச்சி தமிழருக்கும் திருமாவளவனுக்கு இல்லவே இல்லை. நாங்கள் நெருங்கி பழகிறதால சொல்ல வர்றது என்னன்னா, விசிகேவோ அல்லது CPM CPI போன்ற கட்சிகளோ களத்தில் இருந்து போராடி இருந்தால், எதிர்கட்சியாக செயல்பட்டு இருந்தால் அந்த இடத்துல பிஜேபி வளர்ந்திருக்காது. இப்ப பிஜேபி வளருவதற்கான ஸ்பேஸையே இவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக திட்டமிட்டு இவங்களை கூட்டணியில் வச்சுக்கிட்டு பிஜேபி வளர்றதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கேளுங்க. தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு அவர்கள் தடுமாறுவதற்கு காரணம் எழுச்சி தமிழரின் கோட்பாடும் சித்தாந்தமும் அவருடைய வீரியமிக்க போராட்டங்களும் தான். இல்லைன்னா பாஜக எளிதில் உள்ளே நுழைந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் டிக்ளரா ஓப்பனா கேட்கிறேங்க, இங்க இருக்கிற தமிழக அரசியல் கட்சிகள்ல எந்த ஒரு கட்சியாவது, ஏதாவது ஒரு கட்சியாவது இன்றோ நாளையோ இன்னும் எதிர்காலத்திலேயோ தேர்தலுக்கு முன்பாக சாதியவாத கட்சியோடவும் மதவாத கட்சியோடவும் கூட்டணி இல்லை, பாமகவோடவும் பாஜகவோடவும் கூட்டணி வைக்க மாட்டேன், அவர்கள் இருக்கும் கட்சியில் நான் அங்கம் வகிக்க மாட்டேன்னு ஓபன் டிக்ளேர் பண்ற ஒரு தலைவரை சொல்லுங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் தடுமாறிட்டு இருப்பாங்க. ஆனால் பாமகவும் பாஜகவும் அங்கம் வகிக்கிற எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி, அது வெற்றி பெறுகிற கூட்டணியாக இருந்தாலும் சரி, நான் அங்கம் வகிக்க மாட்டேன்னு சொல்ற ஆண்மையும் பேராண்மையும் திருமாவளவனை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது. திமுக கலைஞர் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்திருக்கிறார், அடுத்தது உதயநிதி. இது ஒரு மன்னராட்சி, இந்த மன்னராட்சி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆதவ், அதுக்கு விசிக்கு ஆதரிக்காதா? எது மன்னராட்சி? இல்ல வாரிசா வராங்க இல்லையா? இப்ப S.A. சந்திரசேகரனுடைய மகன் விஜய், அது சொல்லக்கூடாதா? இப்ப S.A. சந்திரசேகரங்கிறவர் ஒரு இயக்குனர், நடிகர். அவர் இல்லாம நீ தன்னிச்சையா படம் நடிச்சிட்டீங்களா? S.A. சந்திரசேகரங்கிற ஒரு இயக்குனர் ஒரு அப்பனா இருந்து ஒரு இயக்குனரா இருந்து உங்களை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் ஆரம்பத்தில் ஒரு 10-15 படங்கள் நடித்தீர்கள். எந்த அடையாளத்தோடு நடித்தீர்கள்? S.A. சந்திரசேகரங்கிற அடையாளத்தை தவிர வேற என்ன உங்களுக்கு அடையாளம் கிடைச்சது? அந்த அடையாளம் உங்க திறமை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க. மேற்கொண்டு தமிழகத்தினுடைய முதன்மை நட்சத்திரமா உருவானீங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உங்களை புஷ் பண்றதுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. வாரிசு நடிகர் தான். உங்களை வாரிசு நடிகர் தான் சொல்ல மாட்டீங்க. நீங்க ஒரு பட்டியல் போடுங்க. வாரிசு நடிகர்கள் யார் யாருன்னா அதை விஜய் விட்டுட்டு போட்ட முடியுமா? சூர்யாவை விட்டுட்டு போட்ட முடியுமா? கார்த்திகை விட்டுட்டு போட்ட முடியுமா? தனுஷை விட்டுட்டு போட்ட முடியுமா? சிலம்பரசனை விட்டுட்டு போட்ட முடியுமா? முடியாதுல்ல. அப்பன்கிறது ஒரு அடையாளம். ஆனால் மன்னராட்சின்னு சொல்றது ஒரு அண்ணாதுரையிடமிருந்து கருணாநிதி வந்தார். அவர் தன்னுடைய உழைப்பால் இந்த கட்சியை
உருவாக்குறாரு, தூக்கி நிறுத்துறாரு. அதற்கு பின்னாடி களப்பணியில் இருந்துதான் ஸ்டாலின் உருவானார். நேரடியா வந்து ஆட்சியில் உட்கார்ந்துடல. இப்ப இந்திரா காந்தி அம்மா இறந்தாங்க. இறந்த போது ஒரு நெருக்கடி வந்துச்சு. பைலட்டா இருந்த ராஜீவ் காந்தி வந்து உட்கார்ந்தாரு. அத மன்னராட்சின்னு சொல்லுங்க. ஆனால் ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், அவர்கள் மன்னர் முறையில் அவங்க ஆட்சிக்கு வரல. நீங்க எதை மன்னராட்சிங்கிறீங்க? நீங்க செய்யறதா மன்னராட்சி? நீங்க செய்யறதா மன்னராட்சி? நீங்க ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வருவதற்கு முன்பாகவே பனையூர்ல உட்கார்ந்துட்டு புஸ்லி நாட்டில் மழை பெய்ததா, மும்மாரி பொழிந்ததா, பொதுக்குழு எப்ப, செயற்குழு எப்ப, என்ன பேசணும்னு கேட்கறதா மன்னராட்சி? களத்தில் இறங்குறதுக்கு பேர் மன்னராட்சி அல்ல. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு 2018 ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு அரசியலுக்குள்ள வராரு. அப்போ திடீர்னு துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு. அப்போ அவரு துணை முதலமைச்சர் ஆகும்போது அது வாரிசு முறை மன்னராட்சி. ஆனா விஜய் வந்து நாங்க ஆட்சியை பிடிப்போம், அந்த மன்னராட்சி ஒழிப்போம் அப்படின்ட்டு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களிடம் நேரடியான கேள்வியை கேட்கிறேன். 30 ஆண்டு கால எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிறுவயது காலத்திலிருந்து எழுச்சி தமிழரை பார்த்திருக்கிறீர்கள். காலையிலிருந்து இரவு வரை தூங்குவதற்கு நேரம் இல்லாமல் தொண்டர்களை சந்திப்பதும், பிரச்சனைகளை சந்திப்பதும், சமூகத்திற்காக உழைப்பதும், தமிழ் சமூகத்திற்காக உழைப்பதும், சனாதனத்தை எதிர்த்து நிற்பதுமான அவருடைய போராட்ட களங்கள் மிகப்பெரிய களங்கள். அவருடைய ஆற்றலும் உழைப்பும் திறமையும் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. ஆதவ அர்ஜுனுக்கு தெரியும்ல. இதே தாவேகா மாநாட்டிலே ஒரு பொதுக்குழுவை கூட்டுங்க. உங்க தொண்டர்களிடம் நமது வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் திருமாவளவன் டிக்ளேர் பண்ணுங்க. பண்ண முடியுமா உங்களால? ஆதவுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு தலித் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதா இருக்கலாம். ஆனா விஜய் முதலமைச்சர் ஆகிறது ஏன் எவ்வளவோ சொல்லி கொடுக்குறீங்கல்ல? விஜய் கிட்ட சொல்லுங்க. அண்ணனுடைய ஆற்றல் இது, திறமை இது, இவ்வளவு திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் ஆட்சிக்கு வந்தால் சாதி ஒளிந்து விடும். அவர் ஆட்சிக்கு வந்தால் சமத்துவத்தை நிறுவுவார். அவர் ஆட்சிக்கு வந்தால் சகோதரத்துவம் பேணப்படும். அவர் ஆட்சிக்கு வந்தால் சனாதன கும்பலின் கொட்டம் அடக்கப்படும். இவ்வளவு திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே நாம முதலமைச்சர் ஆகிறத விட திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவோம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா? சொல்ல முடியுமா உங்களால? அப்படிப்பட்ட கட்டமைப்புல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விஜய் முதல்வர், திருமா துணை முதல்வர் அப்படின்னு நல்லா இருக்கும்ல. திருமா முதல்வர்னு சொல்லுங்க. அவருக்கு திறமை இருக்கு. இத்தனை வருட காலம் அரசியல் பயணித்து இருக்கிறார். அவர் பழகாத தலைவர்கள் இல்லை. ஜெயலலிதாவோடு பழகி இருக்கிறார், கலைஞரோடு பழகி இருக்கிறார், தற்போது ஸ்டாலினோடு பழகி இருக்கிறார், ராகுல் காந்தியோடு பழகி இருக்கிறார். இன்னைக்கு தேசிய அரசியல்ல ஒரு மையப்புள்ளியா மாறி இருக்கிறார். இவ்வளவு திறமை இருக்கிற ஒருவரை நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏன் அறிவிக்க கூடாது? திமுக அறிவிக்கல, குற்றம்னே வச்சுக்குவோம். அதிமுக ஒத்துக்காது, குற்றம்னே வச்சுக்குவோம். நீங்க ஒரு இளைஞர் இல்லையா? இன்னைக்குதான் அரசியல் ஆரம்பிச்சிருக்கீங்க. 2 மாசம் தான் ஆகுது. அந்த 2 மாசத்துல ஒரு முதல்வர் வேட்பாளர் ஒரு தலித்தாக இருந்தால் என்ன தவறு? அறிவிங்க. அவரை நாங்கள் முதல்வர் வேட்பாளராக உட்கார வைத்து அழகு பார்க்கிறோம். சொல்லுங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்க. உங்க தொண்டர்கள் முதல்ல ஏத்துக்குவாங்களா? உங்க தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கலைனாலும் ஏத்துக்க வைங்க. அப்படி சொல்றதுக்கு ஆண்மை இல்ல. அப்ப நீங்க சாதி ஒழிய கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சகோதரத்துவம் இங்க வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வரணும்னா திருமாவளவன் முதல்வரான வேணும். ஒரு யதார்த்தத்தை அவங்க கட்சியிலே இப்ப சமீபத்துல பார்த்தோம். இப்ப தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு 60 இடங்கள்ல கிளைகளை வந்து நான் உருவாக்கினேன், ரசிகர் மன்றத்துல இருந்து உருவாக்கினேன். ஆனா அதுக்கான போட்டோ எல்லாம் காட்டுறாரு, ஊடகங்களை காட்டுறாரு. ஆனா என்ன வந்து தூக்கிட்டு அதுல வந்து இடைநிலை சாதியில இருந்து, எம்பிசில இருந்து, பிசில இருந்துலாம் ஆட்களை போட்டுக்கிறாங்க. இப்போ என்ன ஏன் போடலை, வேலை செஞ்ச என்ன ஏன் போடலை அப்படின்னு சொல்லி சாதி பார்த்து என்ன ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இடைநிலை சாதியில் போட்டால் ஓட்டு வரும், தலித்தை போட்டால் ஓட்டு வராது அப்படிலாம் ஒரு தேர்தல் அரசியலில் அவங்க பார்த்து தானே வர முடியும். அப்ப நீங்களும் சாதி பாக்குறீங்க. உங்களுக்கு அப்ப பொது சமூகம், அதாவது பெரும்பான்மையா இருக்கிற சமூகம் தான் உங்களுக்கும் தேவைப்படுது. அப்ப நீங்க தலித் அரசியல பேசக்கூடாது. இந்த தலித்துகளுடைய வாழ்க்கையும் தலித் அரசியலும் எவ்வளவு பெரிய போராட்டம்ங்கிறத 25 வருடம் போராடி 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 தாங்க இப்பதாங்க நாங்க தேர்தல் அங்கீகாரமே வாங்கியிருக்கோம். இந்த சமுதாயம் அப்படி ஒத்துக்குதா? இந்த சமுதாயம் அப்படி ஏத்துக்குதா? நாங்க பேண்ட் ஷர்ட் போட்டாவே பாரு பேண்ட் ஷர்ட் போடுறாங்கிறான். நாங்க கூலிங் கிளாஸும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டாவே நாங்க குத்தம்னு கருதுறான். நாங்க புல்லட் ஓட்டுனா கைய வெட்டுறான். பள்ளிக்கூடத்துக்கு போனா ஐயோ இவன் படிக்கிறானேன்னு ஆதங்கப்படுறான், கோவப்படுறான். நான் என் புக்கை எரிச்சு விடுறான். ஐயோ இவன் டாக்டர் ஆயிட்டானே, இவன் இன்ஜினியர் ஆயிட்டானேன்னு கத்துறானுங்க, கதறானுங்க. இவனெல்லாம் கோயிலுக்கு வர்றதான்னு பேசுறான், இவனெல்லாம் வீடு கட்டுறதான்னு பேசுறான். இந்த சமூகத்தில் இப்படிப்பட்டவர்கள் சாதிய கட்டமைப்பில் இறுகி கிடக்கிற இந்த சமூகத்தில் நாங்க போராடி 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 ஒவ்வொரு தமிழ் சமூகத்தின் போராட்டங்களையும் எங்களை கலந்துகிட்டு வாலண்டியரா கலந்துகிட்டு இன்னைக்கு தாங்க மக்கள் எங்களை கூப்பிடுறாங்க போராடுறதுக்கு வாங்கன்னு. அன்னைக்கு நாங்களா போய் போராட்டத்துல கலந்துக்குவோம். அப்பவும் ஒதுக்கப்பட்டோம், ஓரம் கட்டப்பட்டோம்.
இல்ல இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு எந்த இதழ்ங்க திருமாவளவன் இவ்வளவு பெரிய மாநாடு விழுப்புரத்துல நடத்தினாரு முதல் பக்கத்துல போட்டாங்களா? எந்த இதழ் போட்டுச்சு? இன்னைக்கு திருவண்ணாமலையில் இவ்வளவு பெரிய மகளிர் மாநாடு நடத்துறாங்களே, எந்த இதழ் போட போகுது? இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் பேசினா கடைசி பக்கம் தான். இவ்வளவு பாகுபாடும் பிரிவினைகளும் பார்க்கிற இந்த சமுதாயத்துல ஒரு தலைவன் போராடி போராடி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, சுக போகம் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு ஒரு தலைவர் பதவியில உட்கார்ந்து ஒரு இயக்கத்தை வழி நடத்துறாருன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி பேசிடுவீங்களா நீங்க? ஏன் திருமாவையே கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆதவர்ஜுனா? சீண்டிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா ஒவ்வொரு முறையும்? இல்ல, அவருடைய நோக்கம் திமுகவில் இருந்து எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை பிரித்து விட வேண்டும். அதிமுகவினுடைய நோக்கமும் அதுதான், பாஜகவினுடைய நோக்கமும் அதுதான். விடுதலை சிறுத்தைகளை திமுகவில் இருந்து பிரித்து விட்டால் திமுக பலவீனப்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனா நம்ம தலைவரை பொறுத்தளவுக்கு என்ன தெளிவா இருக்காருன்னா, சாதியவாதத்துக்கும் மதவாதத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டேன், பதவி எனக்கு முக்கியம் அல்ல, சமூக நீதி தான் முக்கியம், அந்த சமூக நீதியை பேசுகிற திமுகவோடு இருக்கிறேன். அதாவது 100% அவர்களுடைய எல்லா கொள்கையோடும் உடன்பட்டு நம்ம இருக்கிறது இல்ல, குறைந்தபட்ச கொள்கை திட்டம், அந்த குறைந்தபட்ச கொள்கை திட்ட அந்த முரண்பாட்டை கலந்துட்டு முதன்மை முரண்பாடு எது? இந்த நாட்டில் முதன்மை முரண்பாடா இன்னைக்கு இருக்கிறது என்ன? அந்த முதன்மை முரண்பாடு என்பது ஒரு சனாதன இந்தியாவை மாற்ற துடிக்கிற அந்த கும்பலை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வைக்க கூடாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற முதன்மை முரண்பாடு. அந்த முதன்மை முரண்பாடை களைவதற்கு யார் இங்க ஆயத்தமா இருக்கா? யார் அந்த உணர்வோடு இருக்குன்னா திமுக இருக்கு. அதனால நம்ம திமுக இருக்கிறோம், பணத்துக்காக பதவிக்காக அல்ல. ஆனா விஜய் 1000 கோடி வருமானத்தை விட்டுட்டு வராரு. ஆனா நீங்க ரெட் ஜெயண்ட்னு ஒரு நிறுவனத்தை வச்சு ஆட்சிக்கு வந்தது பிறகு சம்பாதிக்கிறீங்களே, இதுதான் அரசியலா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? அதாவதுங்க, முதல் கேள்வி, 1000 கோடி வருடத்திற்கு சம்பாதித்தால் குறைந்தபட்சம் 400 கோடி அவர் சென்ட்ரல்ல வரி கட்டியிருக்காரா? அங்கேயே வரி ஏய்ப்பு பண்ணதா தானே இருக்கு, அப்படித்தானே இருக்கு. 1000 கோடியை விட்டுட்டு வரார் அப்படின்னா வரி 400 கோடி கட்டியிருக்கணும், கட்டலையே. அப்ப அங்க வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. ஒண்ணு வரி ஏய்ப்பு நடந்திருக்கணும், அல்லது வரி ஏய்ப்பை தெரிந்து கொண்டு பாஜக இல்லைன்னா வழக்கு போட்டுருவேன்னு சொல்லி உங்களை ஆட்டு வைக்கணும். இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டுல எது? நேத்து பொதுக்குழுவிலேயே திருமாவளவனை பேசினார்கள், ஸ்டாலினை பேசினார்கள், எல்லாம் பேசினாங்க. மும்மொழி கல்வி கொள்கை திணிப்பு திட்டம் இருக்கு, அதை பத்தி பேசுனீங்களா? இந்தி திணிப்பை பற்றி பேசுனீங்களா? மத்திய அரசு நிதியே கொடுக்காம மறுத்து தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதே, அதை பற்றி பேசுனீங்களா? நீட் வச்சிருக்காங்களே, அதை நீக்கணும்னு ஏதாவது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஏதாவது போராட்டம் அறிவிச்சீங்களா? உங்க போராட்ட களம் என்ன? 2026 தேர்தல், 2026 தேர்தல், தேர்தலில் மட்டும்தான் நிக்கணுமா? உங்க போராட்ட களம் என்ன? எதுக்காக போராடி இருக்கீங்க? வேங்கை வயலுக்கு போன திருமாவளவனை போகலைன்னு சொல்ற நீங்க, ஏன் வேங்கை வயலுக்கு போகல? ஏன் போல? போயிருக்கலாம்ல. சிவகங்கையில புல்லட் ஓட்டினான்னு கைய வெட்டினானே, அங்க போய் நின்று இருக்கலாம்ல. மேல்பாதி கிராமத்துல கோயில்ல விடலையே, அங்க போய் நின்று இருக்கலாம்ல. ராணிப்பேட்டில தலித்த ஒருத்தனை படுகொலை பண்ணாங்களே, அங்க போய் நின்று இருக்கலாம்ல. ஏன் போகல? அப்ப போறவங்களையும் குறை சொல்லுவீங்க, போகவும் மாட்டீங்க. இந்த சமூகத்திற்காகவே உழைத்து கொண்டிருக்கிற திருமாவளவனை எல்லாரும் பதம் பார்க்கணும்னு நினைக்கிறான். சங்கிகளுக்கும் சொல்றேன், எல்லாரும் பதம் பார்க்கலாம், யாரு வேணாலும் திருமாவளவனை பேசிடலாம், யாரு வேணாலும் திருமாவளவனை சுட்டி காட்டிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜெனரேஷன் பாக்குறது பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு இருக்கிற திருமாவளவன், தொல் திருமாவளவனை. நாங்க தொல் திருமாவளவனை பார்த்து இந்த கட்சியில சேரல, இரா திருமாவளவனை பார்த்து அமைக்கப்பட்ட கட்சி, கட்டப்பட்ட கட்சி. அதை கிண்டி விட்டுறாதீங்க. அதைத்தான் நான் எச்சரிக்கையா சொல்ல விரும்புறேன். இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு, அதுல முதல்வர் யார், அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற இதுல ரேஸ்ல ஸ்டாலின் 27% வாங்கி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறார். விஜய் 18% வாங்கி 2வது இடத்துல இருக்கிறார். எடப்பாடி 10%, அண்ணாமலை 9%. இது ஒரு லிஸ்ட். இதுல 2வது இடத்துல விஜய் வந்திருக்கிறாரு. பாருங்க, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஆனா அதிமுக எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இது வந்திருக்கு. எப்படி பார்க்க? ஒரு உண்மையான கதையில நடந்ததை நான் சொல்றேன். நான் ராமராஜன் உதவியாளர். ஒரு நாள் நானும் ராமராஜனும் நாமக்கல்லுக்கு போறோம். இரவு 12 மணி. ராமராஜன் நாமக்கல் வழியா சேலம் போறாருங்கிற நியூஸ் நாமக்கல்ல பரவுது. இரவு 12 மணிக்கு பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாம் சேர்த்தா 1 லட்சம் பேர் நின்னான். 12 மணிக்கு ராமராஜனுக்கு 12 மணிக்கு நின்னாங்க. அன்னைக்குதான் அடுத்த நாள் அந்த நியூஸ் சேலத்துல போட்டு சின்ன எம்ஜிஆர்னு எழுதினாங்க. அதெல்லாம் நாம பார்த்துட்டோம். கூடுகிற கூட்டங்கள் வாக்காக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. நயன்தாரா போய் சேலத்துல ஒரு நகைக்கடை தெரிஞ்சுன்னா 2 லட்சம் பேர் நிக்கிறான். அதெல்லாம் அரசியல். கூடுகிற கூட்டத்தை வைத்து பார்ப்பதெல்லாம் அரசியல். அதெல்லாம் வாக்குகளா மாறுதா? கருத்து கணிப்புங்கிறது எந்த கருத்து கணிப்பு புலி
பேர் எடுத்தவர் பிரசாந்த் கிஷோர். ஏன் பீகார்ல தோத்தாரு? அவருக்கு தெரியாதா அது? இந்த கருத்து கணிப்பு எல்லாம் ஒரு மேலோட்டமாய் பார்ப்பது தானே ஒழிய, இன்னும் 1 வருடம் இருக்கு தேர்தலுக்கு. இந்த 1 வருடத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, என்னென்ன சாதனைகளை இந்த அரசு செய்ய போகுது, இனி என்னென்ன போராட்டங்கள் வரப்போகுது, அந்த போராட்டங்கள்ல நம்ம எப்படி பங்கெடுத்துக்க போறோம் அப்படின்னு தான் பேசணும். நீங்க 2026 தேர்தலில் வெற்றி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டாட்சி, இதைத்தான் சொல்றீங்களே ஒழிய தமிழகத்திற்கு இதை செய்வேன்னு ஒண்ணு கூட சொல்லலையே. மன்னராட்சின்னு குற்றம் சாட்டுறீங்க. ஜி தமிழ்நாட்டை கொஞ்சம் பாத்துக்குங்க ஜி, இது பலருக்கு தண்ணி காட்டினது ஜி, அதைத்தான் ஜி நாங்களும் சொல்றோம் ஜி. விஜய் ஜி, தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டினது ஜி, எங்களுக்கு சொல்ல தெரியாதா? இது மாதிரி நிறைய நடிகர்களை பார்த்துட்டோங்க. பாக்கியராஜ பார்க்கலையா? டி ராஜேந்திர பார்க்கலையா? சரத்குமாரை பார்க்கலையா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பார்க்கலையா? இந்த தமிழ்நாடு உலகம் தெரிந்த நடிகர் திலகம், அவரே பார்த்துட்டாரு. அப்படி ஜி எல்லா நடிகருக்கும் தண்ணி காட்டின தமிழ்நாடு தான் ஜி விஜய் ஜி. அதனால அதையும் நாங்க தான் ஜி சொல்றோம். இந்த தண்ணி காட்டினவங்களே சொல்றோம், காட்டின நாங்களே தான் ஜி சொல்றோம் ஜி. எல்லாரும் தான் பார்த்துட்டாங்க. நம்மை பொறுத்தவரை மக்களுக்காக யார் நிற்கிறார்? ஆட்சியாளர்களை குறை சொல்லுவது மட்டும்தான் அரசியல் அல்ல. குறை சொல்லணும், விமர்சனம் பண்ணணும். அதையும் தாண்டி போராட்ட களத்தில் மக்களுக்காக நிற்க வேண்டும். நீங்க எந்த களத்துல நின்றீர்கள்? இதுவரை நீங்கள் செய்தது என்ன? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரோலுங்க. ஜெகன்மோகன் ரெட்டி நடந்தே போனாரு, நடந்து போனோம்னா ஆட்சியை பிடிச்சிட்டாரு. நடந்து போனா ஆட்சியை பிடிச்சிருவாங்களா? அதுக்கு ஆந்திரா, தமிழ்நாடு இல்ல. இது தமிழ்நாடு வேற. நடந்து போகும்போது மோர் தருவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, பெல்ரிக்கெல்லாம் சீவி கொடுப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. சரி, அதை புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக தெளிவான மக்கள். ரசிகர்கள் வேறு, விஜய் படங்க ஒரு படம் 300 கோடி கலெக்ஷன் பண்ணுனா அவருடைய ரசிகர் மட்டும் பார்த்தா எப்படிங்க 300 கோடி? எல்லாரும் தான் பாக்குறாங்க. திமுக இருக்கிறவனு விஜய் ரசிகர் இருக்கான், அதிமுக இருக்கிறவனு இருக்கான், அரசியலே வேண்டான்னு சொல்றவனுக்கு இருக்கான். இன்னும் சொல்ல போனா விஜயை விட ரசிகர் பட்டாலும் அதிகம் யாருக்கு இருக்குன்னா அஜித்துக்கு தான் இருக்கு. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, அஜித்தினுடைய ரசிகர்கள் அப்படியே மடை மாத்தி போட்டோம்னா முடிஞ்சு போச்சா? அரசியல் பண்ணணும்னா எப்படி வேணாலும் பண்ணலாம், நமக்கு அது தேவையில்லை. சில்லறை அரசியலே நம்ம என்னைக்குமே பண்ணதில்லை. நேர்மையான அரசியலை செய்யுங்க. நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது வரவேற்றது நாங்க தானே. இதே ஆதவர்ஜின் வந்து விஜய் கட்சிக்கு போய் விஜயை சந்திச்சதுக்கு பிறகு நேர அம்பேத்கர் திடலுக்கு தானே வந்தாரு. வேறு ஒரு தலைவனா இருந்தா அக்செப்ட் பண்ணிருப்பாரா? அந்த திருமாவளவனுடைய பெரும் குணம், அருங்குணம், நற்குணத்தை கேலி செய்யும் விதமாக பேசுவது எப்பேற்பட்ட முரண்பாடு! நாங்கெல்லாம் இன்னைக்கு முகத்தை திருப்பிட்டு நின்னோங்க. ஆனால் அது தவறு, எங்களை சுட்டி காட்டினார், அது தவறு அப்படின்னு வர வச்சு உங்களுக்கு பொன்னாடை போர்த்தி எங்கிருந்தாலும் வாழ்க. அந்த தலைவனுடைய அருங்குணத்தை மேடையில விமர்சிக்கலாமா? நான் கேட்கிறேன், திமுக வந்து திருமாவளவனை அழுத்திட முடியுமா? நான் உங்ககிட்டே கேட்கிறேன், ஆதவகிட்ட கேட்கிறேன். என்றைக்காவது திமுக அந்த அழுத்தத்திற்கு அடிபணியக்கூடிய ஆளா திருமாவளவன்? எவ்வளவோ பார்த்தாச்சு. இதே பாரதிய ஜனதா கட்சி, நான் ஓப்பனா கேட்கிறேங்க, இதே பாரதிய ஜனதா கட்சி முதல் மோடி வரும்போது, முதல் மோடியை ஊதி பெரிதாய்க்க போது, அவர்தான் பிரதமர், யாரும் இல்ல, அவர்தான் கன்ஃபார்மா பிரதமர்னு எல்லா ஊடகங்களும், உலக ஊடகங்களும் எழுதிட்டாங்க. அந்த சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் திருமாவளவனை சந்திக்க அம்பேத்கர் திடல் வந்தார்களா இல்லையா? எவ்வளவு தொகுதி வேணுமோ எடுத்துக்கங்க, மீதியை நாங்க எடுத்துக்கிறோம். நாங்க வேறு ஒருவனாக இருந்திருந்தால், இதே திருமாவளவன் ராம்விலாஸ் பாஸ்வானாக இருந்திருந்தால், இதே திருமாவளவன் ராமதாஸ் அந்துவாலேவாக இருந்திருந்தால், 20 சீட் எடுத்து 19 நீங்க வச்சுங்க, 20 நீங்க வச்சுங்க, 20க்கு நீங்களே செலவு பண்ணிக்கங்க சொல்லி இருந்தால் இன்னைக்கு மத்திய அமைச்சருங்க தூக்கி எறிஞ்சார். நோ, வந்ததுக்கு நன்றி, என்னை மதித்ததுக்கு நன்றி, ஆனால் அம்பேத்கருடைய கொள்கையில் இருந்து நான் பின்வாங்க மாட்டேன், பெரியாருடைய கொள்கையில் இருந்து நான் பின்வாங்க மாட்டேன், எனக்கு பதவி முக்கியம் அல்லன்னு மரியாதை பண்ணி அனுப்பிச்சு வருங்க. அந்த தலைவனை நீங்க விமர்சிக்கலாமா? இந்த வரலாறு எல்லாம் ஆதவுக்கு தெரியும். இது எப்படி நீங்க வந்து மேடையில போய் விமர்சிக்கலாம்? எனக்கு விமர்சிச்சது கூட இல்ல, அதுக்கு எந்திரிச்சு கைதட்டினா பாருங்க அனில் குஞ்சுக. அட, திருமாவளவன் பெயரை சொன்னா நாங்க கைதட்டுறோம், ஏன்னா அவருடைய தம்பிகள், தொண்டர்கள். எப்படி நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க? திருமாவளவன் பெயரை, திருமாவளவனை குற்றம் சொன்ன அவ்வளவு பேர் எந்திரிச்சு கைதட்டுறானே. அப்ப அங்க உட்கார்ந்து இருந்தவன் அத்தனை பேரும் திருமாவளவன் காழ்ப்புணர்ச்சியில உட்கார்ந்துட்டு இருந்தானா? அவதூறுல உட்கார்ந்துட்டு இருந்தானா? அந்த காழ்ப்புணர்ச்சி நீங்க ஊற்றி வளர்த்துறீங்களா? அவதூறு ஊற்றி வளர்த்துறீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டை பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கானுங்க. யாரெல்லாம் தனக்கு பேர் வரணும்னு நினைக்கிறானோ எந்திரிச்சோன்னு காயத்ரி மந்திரம் சொல்ற மாதிரி திருமானா உடனே அவனுக்கு பேர் வந்துருதுங்க. சாதாரணமா இருப்பான், ஏர்போர்ட்ல மூட தூக்கிட்டு இருந்திருப்பான், அவனும் திருமாவளவன் விமர்சிச்சா அவனுக்கு ஒரு வெளிச்சம்.
ஒண்ணுமே இருக்க மாட்டான். ஒரு அருவாளை தூக்கிட்டு ஒரு வீதிக்குள்ள நடந்திருப்பான். அவன் வெளியே வந்து திருமாவளவன்னா அவனுக்கு ஒரு பேரு. விஜய் ஒரு துணிச்சலா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு பேசிட்டாரு. அது ஒரு கெத்தா எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைதட்டி ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான். உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. சந்திரசேகர் விஜய் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்களை யாரும் சொல்ல வேண்டாம்னு சொல்லலையே. நீங்க இன்சிலே போட்டுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு நம்ம பொறுப்பா? நடிகர் விஜய் தான் உங்களுக்கு பெருசா இருக்கு. சந்திரசேகர் விஜய்ங்கிறது உங்களுக்கு சிறுசா இருக்கு. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு முத்துவேல் அப்படின்னா அவர் நல்லபடியா வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் கருணாநிதி ஒரு சாதனையாளராக மின்னிருக்காரு. அந்த கருணாநிதியுடைய பையன் ஸ்டாலின் அவரும் கலைஞருடைய சாதனைக்கு ஒப்பான சாதனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிகழ்த்திட்டு இருக்காரு. அவருடைய பையன் உதயநிதி முதல்வர் வேட்பாளர் ஜோசப் விஜய்னு எழுதுங்க. யாரும் வேண்டாம்ல சொல்லல. சந்திரசேகர் ஜோசப் விஜய் அப்படி எழுதுங்க. SAC ஜோசப் விஜய்னு எழுதுங்க. உங்களை வேண்டாம்ல யாரும் சொல்லலையே. அப்படி என்னங்க காழ்ப்புணர்ச்சி? அது சில அந்த குரல் எல்லாம் பார்க்கும்போது பின்னால ஒரு நிழல் தெரியுது, ஒரு சங்கி நிழல் தெரியுது. யார் பேசுறாலும் தாவக பொதுக்கூட்டத்துல பேசும்போது, புஸ்லி ஆனந்த் பேசும்போதும் சரி, ராஜ்மோகன் பேசும்போதும் சரி, ஆதவர்ஜுன் பேசும்போதும் சரி, கடைசியா விஜய் பேசும்போது அப்படி பின்னால அருரூபமா ஒரு சங்கி நிழல் அப்படி தெரியுது. நமக்கு காவி கலர்ல அப்படி தெரியுது. அதை மறக்க முடியல. ஒருவேளை இது சங்கிகளால் ஆட்டு வைக்கப்படுகிற இயக்கமா அப்படின்னு போதான் தெரியும். ஆனா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. அதாவது மொழியிலேயே கிள்ளிடுவாங்க. எனக்கு என்னன்னா, நேத்து மாநாடு கூட நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க. உண்மையிலுமே ரொம்ப எதிர்பார்த்தேன். 2026 தேர்தலில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்ற அந்த தொனி கம்மியாகி போய் இப்ப தாவேகா நாங்க தான் திமுகவுக்கு எதிரி, அதிமுக நாங்க தான் எதிரி பாருங்க, எதிர்கட்சி இடத்துக்கு. அப்புறம் அண்ணாமலை நோ நான் தான் திமுகவுக்கு எதிரி, இடையில குறுக்க முறுக்க ஓடுற சீமானு நோ நான் தான் எதிரி. இப்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கான தேர்தலா, திமுகவை நாங்க தான் எதிர்கட்சின்னு நிரூபிக்கிறதுக்கான தேர்தலா? அவ்வளவுதான் எனக்கு கேள்வி. நாங்கள் திமுகவை வீழ்த்தி தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம்னா அது லட்சியம். திமுகவுக்கு நாங்க தான் எதிரி, அதை நிரூபிக்கிறதுக்கான இத்தனை கட்சி. நினைச்சு பாருங்க, யாராவது அதை சொல்றாங்களாங்க? நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம். எடப்பாடி சொன்னாரா? சொல்லல. அவரு டெல்லியில இருந்துட்டு என்ன சொல்றாரு? திமுகவுக்கு நாங்க தான் எதிரி. நேத்து தாவக பொதுக்குழு திமுகவுக்கு நாங்க தான் எதிரி. சீமான் எந்த மைக்கு நீட்டினாலும் திமுகவுக்கு நான் தான் எதிரி, கிருஷ்ணசாமி நான் தான் எதிரிங்கிறாரு, ராமதாசும் நான் தான் எதிரிங்கிறாரு. திமுகவை எதிர்ப்பதுதான் அரசியலா? ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொன்னா நம்ம சந்தோஷப்படலாங்க, சரிங்க வரட்டும் ஆட்சிக்கு வரட்டும்னு சொல்லலாம். எதிர்கட்சியில யார் எதிர்கட்சி? அதுதான் இப்ப பெரிய போராட்டமா இருக்கு. அப்ப நீங்க தான் அடிச்சுக்கணும். இப்ப தாவக என்ன பண்ணு, போட்டி உங்களுக்குள்ள. நீ எடப்பாடியார விமர்சி, சிதறி கிடக்கிற அதிமுகவை விமர்சிங்க. விஜய எடப்பாடியார் விமர்சிக்கட்டும், ராமதாச எடப்பாடியார் விமர்சிக்கட்டும், தேமுதிகவை விமர்சி. உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருது இல்ல? அப்ப சண்டை முடிவுல நாங்க தான் திமுக எதிர்கட்சின்னு ஒரு முடிவு வர்றதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும் போட்டுருக்க. மக்களுக்காக ஆட்சி மாறினால் தவறில்லை, ஆட்சி மாற வேண்டும். அது ஒண்ணும் நம்ம இவங்களே தான் இருக்கணும்லாம் சொல்லல, அதுக்கு நம்ம சொல்லல. மக்களுக்கான ஆட்சியை யார் செய்கிறார்களோ அவர்கள் எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறலாம், மக்கள் ஆதரிப்பார்கள். அதை விட்டுட்டு இந்த பூச்சாண்டி காமிக்கிற வேலை, இல்லாத கொள்ளை அடிச்சாங்கன்னு சொல்ற வேலை, இத்தனை ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ற வேலை, சினிமாவையே கபலீகரம் பண்ணிட்டாங்கிற குற்றச்சாட்டு, இதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. மக்களுக்கு தேவை விலைவாசி கட்டுக்கோப்புல இருக்கா, நிம்மதியா வாழ்றனா, பாதுகாப்பு உணர்வு எனக்கு இருக்கா, அதுதான் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுவதிலும், பெண்களை பாதுகாப்பதிலும், பெண்களுக்கான உரிமைகளை கொடுப்பதிலும், தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்படுகிற சனாதன ஒடுக்குமுறைகளை எதிர்ப்பதிலும் இன்றைக்கு திமுக முன்னிலையில இருக்கு, சரியா இயங்கிட்டு இருக்கு. அந்த கட்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வச்சிருக்கோம். இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிறது நாங்க 30 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். அது யாரும் தரப்போறது இல்ல, தர மாட்டாங்க. அப்படியே வச்சுக்கங்க. இன்றைக்கு வரைக்கும் திமுகவே அந்த ஸ்டாண்ட் எடுக்கல, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு. அது ஏன் எடுக்கலன்னு அது அவங்க தான் முடிவு பண்ணும். சரி, நாங்க ஒரு மாற்றா வரன்னு சொல்லுகிற வெற்றி கழகம். திமுகவுக்கு மாற்று நாங்க தான், அதிமுகவுக்கு மாற்று நாங்க தான். தமிழகத்திலேயே ஒட்டுமொத்தமா கமிட்டி மாத்த போறோம்னா, மாற்றாக நினைக்கிற விஜய் ஒரு தலித்தை முதன் மந்திரி ஆக்குவதன் மூலம் அல்லது திருமாவளவனை முதல் மந்திரியாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் மிகச் சரியான மாற்றத்தை இந்தியாவில் ஒரு முன்னுதாரணமா கொண்டு வர முடியும். அதற்கு விஜய் தயாரா? கேள்வியோடைய இந்த விவாதத்தை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.